சோறு வடித்தாச்சு. தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கு வதக்கி இப்போ கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்குது மக்களே. அடுத்து இந்த மாங்காய் தக்காளியை போட்டு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் மக்களே. அடுத்து கொஞ்சோண்டு கல் உப்பு போடுறணும் மக்களே. போட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்ச எல்லா தக்காளி மாங்காய் வெள்ளைப்பூடு உள்ளே போட்டு நல்லா வதங்கிடணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே, டேஸ்ட் அப்படி இருக்கும். எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா நல்லா மீன் குழம்பு வைக்கும் காய்ஸ். புளி தண்ணி நல்லா கரைத்தொட்டி காய் நல்லா வெந்தோட்டி இந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா கிண்டணும் மக்களே. இப்போ நான் தான் இந்த காயெல்லாம் வதக்குறேன். எங்கள் அம்மா பாத்திரம் வதக்குது. இந்த காய்கறி நல்லா என்ன பண்ணுவோம் வதங்கி வச்சுட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றணும். நல்லா வதங்கணும் மக்களே, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. வேகட்டு மக்களே. அடுத்து நம்ம மசாலா வலையை பார்க்க கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அடுத்து வத்தப்பொடி கொஞ்சம் போடணும். அடுத்து சீரகப்பொடி கொஞ்சம், மிளகு மல்லிப்பொடி கொஞ்சம். எங்கள் அம்மா ரைஸ் மில்லில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டுச்சு. போட்டு நல்லா வதக்குது. புளிக்குழம்பு பொடி மாற்றி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. கரைச்ச புளி தண்ணியில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி போட்டு நல்லா கிண்டணும் மக்களே. இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இந்த குழம்புக்குள்ளே ஊற்றலாம். குழம்புக்குள்ளே ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க பாருங்கள் மக்களே. நல்லா வெந்தாத்தான் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அம்மா மீனை குழம்புக்குள்ளே போடுறது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை உள்ளே போட போகுது. அடுத்து ஒரு மீன். இப்போ மீனை குழம்புக்குள்ளே போட போகிறோம். மண்டை ஒன்று 2 சதை. அடுத்து இன்னொரு பீஸு. மீனை போட்டு நல்லா குழம்பு கிண்டிகிட்ருக்கு எங்கள் அம்மா. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குழம்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காமா? டேஸ்ட்டு வேறு லெவல். குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு செமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.